தாவேகா ஆட்சியில் மாபெரும் புரட்சி 50 நாளில் சாத்தியமா அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினார். அப்படியே சைடில் அதில் நாங்கள் இருக்கல, நாங்கள் தான் அதில் பெரிய மாற்றமே அப்படின்ற மாதிரி அவங்க பேட்சையும் அதில் உள்ள சொருகினார் ஒருத்தர். யார் இவர்? காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். ஒரே ஜாலி தான். தாவேகாவோட காங்கிரஸ் இருக்குது. இப்போது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாவட்ட தலைவர் ஆகிட்டார், மாநில தலைவர் ஆகிட்டார். அதுக்கு மேலே என்ன வேணும்? மாவட்ட தலைவரில் மாநில தலைவர் பதவிக்கு வந்தாச்சு. நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க. இப்போ ஃபுல் ஃபன் தான், ஃபன் மோட் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்தியாளர்களையும் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 50 நாளில் தாவேகா என்ன சாதிச்சுதுன்னு கேட்குறாங்க. ஊழல்ன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. லஞ்சம்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பேசுனீங்கன்னா ஷாக் ஆகிறானுங்க எல்லாம். வேலை தானாக நடக்குது. எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய புரட்சி 50 நாள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா பேசினார். அதுக்கப்புறமா சொன்னார், அதுதான் தாவேகா காங்கிரஸுடைய ஆட்சி அப்படின்னு. ஏய், காங்கிரஸ் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ன்னு வந்து தானாக உள்ளே வந்தது. தாவேகா சொல்கிறாங்க, சரி 50 நாள் புரட்சி தாவேகா பண்ணாங்கன்னு சொல்லலாம், என்னடா இது காங்கிரஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறார் இவர் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டு தாவேகா காங்கிரஸ் ஆட்சியாமே அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்காகவும் சர்காஸ்டிக்காகவும் பார்த்துனுங்கிறாங்க. இந்த கருத்தை கேளுங்க. லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளவு பெரிய புரட்சி, அதுவும் 50 நாள்ல. இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இன் 50 நாள். இது